இன்று அந்த பனை தொழில் ஒரு அழிந்து போகக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகின்றது. அதாவது இந்த தொழில்துறை கடந்த 10 வருடங்களாக நசுக்கப்பட்டு கடந்த ஒரு சில வருடங்களுக்குள் மிக மோசமான பின்னடைவை சந்தித்திருக்கின்றது. பனை அபிவிருத்தி சபையின் சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய இலங்கையின் 95% அல்கோகோலை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய நிறுவனத்திடம் அந்த தொழிற்சாலை கையளிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அங்கு ஒரு உற்பத்தி நடந்திருக்கின்றது, பனஞ்சாராய உற்பத்தி. இது பற்றின எந்த தகவலும் அந்த மக்களுக்கு தெரியப்படுத்தப்படவில்லை. அந்த மக்களுக்கு மட்டுமல்ல, பனை அபிவிருத்தி சபைக்கு கூட இந்த மாதம் நான் பொருட்படுத்த பிறகுதான் அதனுடைய ஒப்பந்தத்தின் பிரதியே கிடைத்தது. முதல் தகவல் அறிக்கையின் மூலம் நமக்கு கிடைத்த முறைப்பாடுகள் கிட்டத்தட்ட 100 மில்லியன் ரூபாய்க்கு நேரடியான பணப்பரிமாற்றம் அந்த இடத்தை கைப்பற்றுவதற்காக நடந்திருப்பதாக அறிய முடிகின்றது. அதனை விட நம்முடைய பழைய தலைவர், தலைவர் 2014ஆம் ஆண்டு வெளியிட்ட ஒரு அறிக்கை ஒன்றின் மூலம் 69 மில்லியன் ரூபாய் பெறுமதியான மதுசாரங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு ஆயுத முனையில் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டு சென்றிருப்பதாக கூறியிருக்கின்றார். இது ஒரு பாரதூரமான விடயம். உண்மையில் அங்கு நடைபெற்ற கொள்ளைகளும் முறைகேடுகளும் மிக அதிகமானவை. இப்போது ஒவ்வொன்றாக வெளிவர தொடங்கி இருக்கின்றன. அவற்றுக்கான சாட்சியங்களை நாங்கள் சேகரித்து வருகின்றோம். யாரும் இந்த விசாரணையில் தப்ப முடியாது. இது ஒரு தனிப்பட்ட விடயமா இருந்தாலும் இந்த தொழிலை எப்படி மீள கட்டி எழுப்புவது என்பது இன்றைக்கு ஒரு சவாலான விடயமா மாறி இருக்கின்றது.